அவர் 2005 மதுரையில் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு கழகத்தை உருவாக்கினார். தேமுதிகவை அரசியல் கட்சியாக அறிவித்தார். 2006 விருதாச்சலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். இதில் ரிஷிவந்தத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அதோடு 150 படத்துக்கு மேல் நடித்து திரையுலகத்தில் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார். 1984 ஆண்டு ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து திரையுலகிலேயே தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றார். அவரது 100வது படம் கேப்டன் பிரபாகரன் என்ற தலைப்பிலே அந்த படம் வெளியாகியது, பிரபலமாகியது. அதோடு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952 ஆண்டு பிறந்து 71 வயது நிரம்பிக்கின்றனர். இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி அந்த கடன் அடைப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படி மக்கள் சேவை செய்யக்கூடிய, மக்களிடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமானார் செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அவரை இழந்து வாடும் அவரது மனைவியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் போற்றப்பட்ட, யாராலும் எந்த குறையும் சொல்லாத ஒரு மாமனிதர். நடிகராக எல்லோராலும் ஈர்க்கப்பட்ட, தன்னுடைய நடிப்பு திறமையால் எல்லோராலும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதர். அரசியல் ரீதியாக தன் முயற்சியால் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய ஒரு நபர். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் போட்டியிட்ட அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்ட MMDA பகுதியில் எனக்காக பிரச்சாரம் செய்து அவர்களுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் எனக்கு வாக்களித்தார்கள். இன்றைக்கும் அதை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு அவருடைய துணைவியார் அவருடைய இழப்பிற்கு அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய ஆத்மாவின் வழிகாட்டுதல் படி அவருடைய துணைவியார் இன்றைக்கு பொதுச் செயலாளராக ஆகியிருக்கின்றார்கள். இந்த கட்சியை அவருடைய கனவுப்படி மிக நல்ல சீரான முறையில் வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு, ஒரு நல்ல மனிதர் என்பது, அவருடைய இழப்பு என்பது எல்லோருக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் இழப்பு என்பது எல்லோருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். காலை இயற்கை எதினார் என்கிற மிக துயரமான செய்தியாகும். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்து கொண்டது. திரைத்துறையில் பங்கெடுத்து தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்து
அந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள், அழிக்க முடியாத படங்களாகும். உதாரணத்திற்கு அது உண்டு. அது கொண்டு ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார். திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலில் போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள். சட்டப்பேரவையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆக்ரோஷமாக செல்வார் என்பது தெரியும். அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடும் திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள், தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியில் எங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுகிற பொழுது அவரோடு நன்கு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல. மிக யதார்த்தமாக பேசுவார், யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். அதே போன்று நன்று பழகக்கூடியவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்துவிட்டது, ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது, ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது என்று கூறி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலியை செலுத்தி அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய துணைவியார் பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்கள், அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கும் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தி தேமுதிகவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் உலகத்திலே இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிடியாக, பேரிழப்பாக இன்றைய தினம் கொண்டிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலை உலகத்திற்கு வரும்போது ராவுத்தரும் அவரும் இணைந்து பல்வேறு படங்களை கண்டார்கள். அந்த நேரத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு கதையும் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, நாட்டுப்பற்றை உண்டாக்குவதற்கான பணிகளை அந்த கதையாகத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் தென் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து அவருடைய உழைப்பால், திறமையால் திரை உலகில் உச்சத்தை தொட்டவர். திரை உலகில் மட்டுமல்ல, அரசியலிலும் மிகவும் குறைந்த காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் மக்கள் ஆதரவுடன் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக தன் முத்திரையை பதித்தவர். ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கர்ணனின் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனைக்காக திரை உலகினர் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர். எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்ட அவர் அரசியலில் அண்ணன் வைகோவின் ரசிகன் என்று குறிப்பிட்டவர். ஒரு நல்லவர், உத்தமர். அவர் ஈழ உணர்வு கொண்டவர். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர். அந்த ஈழ உணர்வு இருந்ததால் தன்னுடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர். அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும்
தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிரினும் மேலாக நேசிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு, லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவி. நான் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவி. கட்சியும் மீறி இப்போ கோகுலக்கா சொன்ன மாதிரி, கோகுலேந்திரக்கா சொன்ன மாதிரி கட்சியை மீறி நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, அவர் ஒரு நல்ல மாமனிதர். ஒரு நல்ல நற்கரை. இப்போ சொன்ன மாதிரி அன்னைக்கெல்லாம் ராமாவர தோட்டத்துக்கு போனால் யாரும் சாப்பிடாம வரமாட்டாங்களாம். அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போனதில்லை. பட் ஆனால் அவர் பசியார்த சொன்னார் பாருங்க, கை மறந்தாலும் வயிறு மறக்காதுன்னு. அந்த மாதிரி அவருடைய நல்ல இன்றைக்கி 6:10 கருப்பு எம்ஜிஆர்னு மேடையில் பேசும்போதெல்லாம் நாங்கள் கோவப்பட்டிருக்கோம். ஏன்னா எம்ஜிஆர்ன்றவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் புரட்சி தலைவர் மட்டும்தான் நாங்களாம் கோஷம் போட்டிருக்கோம்.